ஹாய் சுட்டீஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு புறா இருந்துச்சான். அந்த புறா ஒரு குளத்துக்கிட்ட இருக்க மரத்து மேலே தான் எப்பயும் உட்காந்துருக்குமா. அந்த மரத்துக்கு கீழே ஒரு எறும்பு புத்து இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் அந்த குளத்துல தண்ணி ஜாஸ்தியாக வரவும் அதில் இருக்க ஒரு எறும்பு அந்த தண்ணியில் இழுத்துக்கிட்டு போயிடுச்சான். அது அந்த தண்ணியில் தத்தளிக்கிறத பார்த்து அந்த புறா, ஐயோ பாவமே, இந்த எறும்பு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசித்து டக்குன்னு என்ன செஞ்சுச்சான், அந்த மரத்தில் இருந்து ஒரு இலையை கிள்ளி கீழே போட்டுச்சான். உடனே அந்த கட்டெரும்பு என்ன செஞ்சுச்சான், பைய அந்த இலை மேலே ஏறி உட்காந்த உடனே அந்த இலை அப்படியே மிதந்து அந்த குளக்கரையோரமாக வந்துருச்சான். உடனே அந்த இலையிலேருந்து கரைக்குள்ளே தாவி எதிர்ப்புறமாக ஓடி போய் தப்பிச்சிருச்சான். அந்த எறும்பு தன்னை காப்பாற்றின புறாவுக்கு நன்றி சொல்லிடுச்சான். கொஞ்ச நாள் ஆச்சான். அப்புறம் ஒரு நாள் ஒரு வேடன் என்ன செஞ்சானா, அந்த புறாவை குறி வச்சு அம்பு விடுறதுக்காண்டி குறி பார்த்துக்கிட்டு இருந்தானா. அதை அந்த புறா கவனிக்கலையாம். ஆனால் அந்த கட்டெரும்பு கவனிச்சிருச்சான். ஆகா, நம்மளை காப்பாற்றின புறா ஆபத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த வேடனோட காலில் நறுக்குன்னு கடிச்சிருச்சான். கடித்த உடனே திடீர்னு கட்டெரும்பு கடிக்கவும் வலி தாங்காமல் வேடன் கத்திட்டானா. சத்தம் போட்டு கையில் இருக்க அந்த வில்லை நகட்டிட்டான். அதை குறி பார்த்து வில்லேருந்து அம்பு விடுறதுக்காண்டி குறி பார்த்துக்கிட்டு இருந்தான்ல, அந்த பொசிஷன்லேருந்து மாறிட்டானா. மாறின உடனே இந்த சத்தம் கேட்டு புறா திரும்பி பார்த்தா வேடன் அம்பு விடுறதுக்காண்டி காத்திருந்தது தெரிஞ்சிச்சான். உடனே புறா பறந்து போயிருச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது குழந்தைகளே, நம்ம நன்மை செய்தால் நமக்கு நன்மையே கிடைக்கும். இதுதான் இந்த கதையோட நீதி. ஓகே, குட் பை. இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன். பாய்.